வணக்கம். நூல்காஞ்சி இலக்கிய வலையொலி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல உறவுகள், நல்ல நட்புகள், இந்த இரண்டு வார்த்தைகளை குறித்து சில விஷயங்களை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். என்னன்னா, நல்ல உறவு அத்தை, மாமா, மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, இவர்களோட அக்கா, தங்கை, இவர்களோட நல்ல உறவுகளாக நாம் பின்பற்றுவது என்னன்னா அன்புதான். அடிப்படை அன்புதான். ஒரு மனிதனுக்கு பணம் கொடுத்து உதவ முடியாத செயல்களை இந்த அன்பு ஒரு உதவியாக இருக்கிறது, ஒரு ஆறுதல் ஒரு உதவியாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு உறவுக்குள்ள ஒரு சிரமம் ஆயிடுச்சு, அவங்கள நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு இருக்கிறவங்க நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த உறவுகளுக்குள்ள. அந்த இதே நாளைக்கு பகைமை ஆயிடுது. எப்படி பகையாகுதுன்னா, நீ சிரமப்படும் போது நான் செஞ்சேன், இன்னைக்கு நான் கஷ்டத்துல இருக்கிறேன்ற தெரிஞ்சும் அதை கேட்க கூட முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு உறவுகளுக்குள்ள சில மன வருத்தங்கள் வருகிறது. அப்புறம் உறவுகளுக்குள்ள போராமை வருகிறது. நம்மளோட நம்ம பாக்குறதுக்கு அவன் இப்படி இருக்கான், ஆனா பார்த்தா அவ்வளோ வசதி வாய்ப்பா இருக்காங்களே, நம்மளோட மிதமிஞ்சியவங்களா இருக்காங்களேன்ற உறவுகளுக்குள்ள இந்த மாதிரி பொறாமை குணங்களும் களை தூக்குகிறது. இந்த உறவுகள் எல்லாமே அன்பு, அரவணைப்பு, பாசம், இந்த மூன்றுக்கு ஒன்றடங்கி போகும்போது ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறது. நம்ம அன்பு ரீதியா பாராட்டுறோம், ஆனா அதே அன்பை அவங்களும் அதை கொடுக்குறாங்களான்றது இன்றைய கால சூழ்நிலை மிக மிக குறைவாக இருக்கிறது. இது உறவுகளுக்குள்ள ஏதோ கடமைக்கு இந்த விஷயத்த நம்ம செய்யணும், இல்லை நம்ம செய்யக்கூடிய முறை அப்படின்றதுக்காக தான் உறவுகள் வருகிறார்கள். அதனால அந்த உறவுகளை இன்றைய இதுல நல்ல உறவை நம்ம மேம்படுத்துறதுன்றது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கிறது. மக்களே, நம் உறவுகள் ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா அவர்களை தாண்டி இரத்த சம்பந்தமான உறவுகளோடு நம் நட்புடன் அன்புடன் அந்த உறவை மேம்படுத்துறது ரொம்ப சிரமமான காரியங்களா இருக்கு. அதுல பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று என்னுடைய மன விருப்பம். நீங்க நட்பு, இந்த நட்பு எப்படி இருக்குன்னா, எல்லாரிடமும் இனிமையாக தான் பேசுறோம், தேவை அறிந்து உதவியும் செய்யறோம். ஒரு மனிதனுக்கு உணவுல உதவி செஞ்சிருக்கலாம், இல்ல அவன் செய்கிற வேலைகள்ல ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்த சொல்லி அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு உதவி செஞ்சிருக்கலாம், இல்ல போற வழியில ஏதாவது ஒரு நண்பருக்குள்ள காயம் பட்டுருச்சு, அதை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் அந்த ஊசி மருந்து மாத்திரை போட்டு அந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கலாம், இல்ல காசு பணம் கொடுத்தும் உதவி செஞ்சிருக்கலாம். இது நட்புக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் தாண்டி அன்பை வெளிப்படுத்துற விதம் எப்படி இருக்குன்னா, ஒரு நலம் விசாரிக்கிறதே மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கிறது. எங்கு சென்றாலும் நம் நண்பர்களோடு அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்களை பார்க்கிறோம், பேசுறோம், அவங்களோட ஒரு தேநீர் அருந்துவதற்கு முயற்சி செய்கிறோம், முடியாத சூழ்நிலை தவிர்க்கப்படுகிறது. அப்படியெல்லாம் இருக்கிற நட்பு ஒரு சிரமமான சூழ்நிலை, இல்ல ஒரு கெட்ட காரியத்துக்குண்டான முடிவு பெறுகிற ஒரு நற்காரியங்கள், அந்த காரியத்துக்கு அழைப்பு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எத்தனை பேர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம அங்க போய் கலந்து கொள்கிறோம்? அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயலா இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தோடையும் நட்பு பாராட்டுறோம். அப்பா அப்படிப்பா, என்னப்பா நல்லா இருக்கேப்பா, அப்படிப்பா எடுப்பா அப்படின்னு வலிக்க போயெல்லாம் பேசி செய்யறோம். ஆனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற வரும்போது நாம போய் அதை ஆதரவா எப்படி நிக்கிறோம்? ஒரு போய் நின்னாவே ஒரு ஆதரவு தானே. சரி வந்துட்டாங்க, பரவாயில்ல, நமக்காக வந்திருக்காங்க, நம்மளுடைய நட்பை மதிச்சிருக்காங்க, நம்மளுடைய பாசத்தை நம்ம அங்கங்க போய் பேசுகிற செயல்களை, செய்யற செயல்களை, பேசுற விதத்தை பாராட்டி அந்த நட்புக்கு அவங்க பாராட்டு. இப்படியும் நட்புகள் இருக்கிறது. இன்றைய சூழலில் ரொம்ப வருத்தமா நல்ல உறவுகளும்
நீடிப்பதில்லை, நல்ல நட்புகளும் நீடிப்பதில்லை. அந்த நல்ல உறவுகளையும் நட்புகளையும் நம் நூல்காஞ்சி வலையொலி வாசகர்களுக்கு, நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னன்னா, உங்களுடைய சுற்றத்தார் உற்றத்தாரோடு சுமூகமாக நட்பும் அன்பும் பாராட்டி ஒற்றுமையா இருக்க வேணும்னு என்னுடைய செய்தி. அதை எப்படி வெளிப்படுத்தி சொல்லணும்ன்றது தெரியல. ஒரு உதாரணம், ஒரு மனிதன், அவருக்கு அநேக நண்பர்கள், செல்கிற வழியிலெல்லாம் நண்பர்கள், உறவுகளும் அப்படித்தான். அவர் சிறு வயதிலிருந்தே உறவுகளுடைய விசேஷங்கள்ல கலந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நண்பர், தெரிந்த நண்பர், அவர் செய்கிறார். அதே மாதிரி நட்பு பாராட்டுவதிலும் நண்பர்கள் எங்கெல்லாம் வந்து சிரமப்படுறாங்க, என்ன மாதிரி இது பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை கொடுத்தா அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ஆலோசனையும் கொடுக்குறான் அந்த நபர். ஆனால் அந்த நபருக்கு ஒரு காரியம், யாரும் முன் வந்து நிற்கவில்லை. அது எப்படியாப்பட்ட வருத்தத்துக்குரியான செயல்னு அந்த நண்பர் பகிர்ந்து கொள்ளும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவர் சார்பாக இங்கே நான் அதை நம்மளுடைய நேயர்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்பினேன், செய்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் மேம்படுத்தி வாழவும் வழிவகை செய்யவும் வாய்ப்பளித்த நூல்காஞ்சிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நூல்காஞ்சி அன்பர்களுக்கு இதுவரை நான் திருமந்திர சொற்பொழிவுகளை ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து கையாண்டு கொண்டிருக்கேன். அது மேற்போக்காக இருந்தாலும் கூட உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இன்று நான் தொடராக திருமந்திரத்துக்கு பொருளுரை காண இருக்கிறேன். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய தலைப்பே என்ன போறோம்னா, திரை இலக்கியங்களில் காணும் திருமூலர் என்ற தலைப்பீடு இது தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இது என்னன்னா, இந்த திரை இலக்கியங்களை சொல்லும் போது மட்டும்தான் இந்த இல்லறத்தினுடைய உறவுகள் மேம்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போ அதாவது நமக்கு ஏபி நாகராஜன் அவர்கள் திருவிளையாடல சொல்லுவார் ஒரு வசனம் என்னன்னா, அப்பொழுது சிவன் திரும்பி நின்றுப்பாரு, பார்வதி கேட்பாங்க, நாதா எனக்கு ஒரு அனுமதி வேண்டும். ஆம், என்ன அனுமதி என்று கேட்பார். நான் ஒரு பக்கம் என் வீட்டு என் தந்தையை நான் சந்திக்க போக வேண்டும். அப்பொழுது சொல்லுவார், உன் தந்தையை சந்திக்குவதற்கு எனக்கு எதற்காக அனுமதி என்றால், அப்பொழுது அந்த பெண் இவர் கேட்பார், என்னை எதிர்த்து ஒரு யாகத்தை நடத்துகிறான் உன் தந்தை எச்சர், ஆனால் அவர் நடத்தும் யாகத்துக்கு நீ சென்று வர வேண்டும் அனுமதி கேட்கிறார். இது நியாயம் இல்லையே. எனவே அது என்னுடைய கோபத்தை தூண்டுவதாக இது அமைகிறது என்று இல்லை. என் தந்தைக்கு நான் அறிவுரை சொல்லலே போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிர்வாகத்தையும் கொடுக்க நான் பெற்று வர அனுமதி வேண்டுகிறேன் என்பார். அப்பொழுது இவர் சொல்லுவார், வேண்டாம், தச்சனுக்கு அறிவு ஏராளம் ஏராளம், அதை விட அகம்பாவம் தாராளம். எனவே நீ போனால் நீ என்ன பண்ணுவாய், நீ தோட்டு விட்டு திரும்பி வருவாய் என்று சொல்வார். ஆனால் அம்மையாருக்கு கேட்க முடியாது. இல்லை, நான் போய் வருகிறேன் என்று சொல்லும் போது சிவன் சொல்லுவார், போ என்று. அப்பொழுது போ என்று சொன்னவுடன் போய் வா என்று சொல்லுங்களேன் என்றார். இல்லை, போ என்று. அப்பொழுது அம்மையார் ஒரு வாசனம் சொல்லுவாங்க, என்ன, அதாவது சாதாரண குடிமகன்கள் சிவனுடைய மனைவியாக இருக்கும் வரை பெண்களுக்கு அத்தனைக்கும் இது இதுதானா, அப்பனுக்கு கட்டிய கணவனுக்கும் போராட்டம் வரும்போது இது ஒரு சிக்கலில் தழுவ வேண்டியிருக்கிறதோ என சொல்லுவார். இவரும் போவாங்க, தத்தனை யாகத்தை அழித்து விட்டு வெற்றிகரமாக திரும்பி வருவார்கள். திரும்பி வந்த உடனே இவர் கேட்பார், நாதா என்று வரும்போது நில், அப்படியே நில், ஏனென்றால் என்னை மதிக்காமல் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டாய். நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல போய்விட்ட உனக்கு இனி இந்த இடத்தில் இடமில்லை.
போய் வா என்பார். இல்லை, நான் இது வெற்றிகரமாக முடித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது கூட அவர் மன்னிக்க தயாரா இல்லை. அப்பொழுது இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்ல, நீ என்று நான் உன்னை என்று நான் தனியாக கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அம்மையாருக்கு வரும் பாருங்க கோபம். ஈசனே, என்னை என்று உன்னால் ஒரு காலம் நீங்க முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இருவருக்கும் சண்டையே பிறக்கும். அந்த சண்டையை பிறக்கும் போது இவர் என்ன செய்வார்னா, இந்த கணையாளிய தூக்கி போடுவார், அது பாம்பாக மாறு. உடனே அம்மையார் வந்து நகையை கழட்டி போடுவாங்க. இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கழுகா மாதிரி எடுத்துட்டு போயிடும். கைகளிலிருந்து வெண்தலை தீ தணலை வீழ்த்துவார். அங்கே நீர்த்தணலை கொண்டு அம்மையார் அணைத்து விடுவார். இவருக்கு அவ்வளவுதான், உயிர் கணலை கொண்டு அம்மையாரை மறைச்சிடுறாங்க. அப்போ இவர் வந்து கடைசியில் ஆடுவார் பாருங்க ருத்திரதாண்டவர். இந்த ருத்திரதாண்டம் ஆடி ஓஞ்சு போனதுக்கு பின்னால சிவன், அமர்ந்த பிரம்மன், விஷ்ணு எல்லாரும் வந்து சேருவாங்க. சேர்ந்து ஓட்டு என்ன இது சிவன் பெரிதா பாரு, இங்க இவர் பெரிதா என்று எதற்கு இந்த வேலை, இந்த சண்டை எதற்கு என்று கேட்பார்கள். பிறகு சொல்வார், இது வேண்டாம், அப்பார்வதி என் பார்வதி பிரிந்து நீங்கள் ஆடுகிற அந்த ருத்திரதானம் அவசியம் தானா என கேட்கும் போது இவர் மனம் திருந்தி அம்மையாரை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது பாருங்க. அப்போ அது வரைக்கும் இருந்தவர் ஈருடல் இரு மனம், ஓருடல் ஒரு மனமாக வாழ்வது. இந்த தத்துவம் ஏபி நாகராஜன் அவர்களால் நமக்கு திருவிளையாடலில் சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் தான். இது வந்து அத்தனால் நார் ஈஸ்வர ஈஸ்வரி தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அத்தனால் நார் ஈஸ்வர ஈஸ்வரி தத்துவம். ஒவ்வொரு நாளும் இதுக்கு விளக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் என்பதுதான் அத்தனால். நார் என்றால் தொடர்ச்சி, ஈஸ்வர ஈஸ்வரி தத்துவம் என்றால் கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த செய்யுளை நமக்கு திருமூலர் சொல்கிறார். ஒன்றனன் ஒன்றனன் உருவிலே இரண்டனன், நின்றனன் மூன்றுனில் நான்குணர்ந்தான், ஐந்தினை வென்றனன், ஆறினில் விரிந்தனன், எழும்பர் சென்றனன், தன்னடை தான் உணர்ந்திருக்கே என்று முதலாக கடவுள் வாழ்க்கையிலே இதை முன்மொழிகிறார் திருமூலர். இது வந்து இப்படி வாழ்வதற்கு ஒரு படிகளையும் கூட நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்கழகம் இது மாறுபட்ட உடல்கள், மாறுபட்ட மனங்கள், மாறுபட்ட வளர்ப்பு வீதங்கள் அது என்ன செய்கிறது என்றால், அதாவது திருமணத்தால் இணைந்த மாறுபட்ட உள்ளங்கள், உடலவா ஒன்றாக முயற்சிக்கும் மாறுபட்ட உள்ளங்கள். எப்பொழுது இந்த உள்ளங்கள் ஒத்தமன உள்ளங்களாக மாறுகிறது என்றால், உயர்கொள்கை இல்லறை சேவையால் மட்டும் இங்கே ஒத்தமன உள்ளங்களாக மாறுகிறது. பிறகு தன் இளையோருக்கும் உலகோருக்கும் தன்னுடைய வாழ்வாதார நெறி இல்லற நெறியாக தரும்போதும் இங்கே ஒற்றுமை நிலவுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்னவென்னா, உறவுப்படை தன்னோக்கப்படையாக மாற்றிக்கொண்ட ஒத்தமன உள்ளங்களாக மாறுகிறார்கள். முதலில் இல்லற தத்துவத்தை இந்த இளையோருக்கும் உலகோருக்கும் கொடுக்கும் போது இவர்கள் என்ன ஆகிறார்கள், இவர்கள் அத்தனால் ஈஸ்வர ஈஸ்வரிகளாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகிறது இந்த மந்திரம். பாருங்க, ஒன்றனன் உருவிலே இரண்டனன், நின்றனன் மூன்றிலில் நான் குணந்தான், ஐந்தினை வென்றனன், ஆறிலில் விரிந்தனன், எழும்பற் சென்றனன், தன்னுடைய தான் உணர்ந்து எட்டே என்று சொல்கிறார். இப்போ ஒன்றனன் என்றால் நீங்க, அதாவது நம்முடைய வருத்த மனத்தை எல்லாம் வாழ்த்து மனமாக மாற்றி ஒன்றி போய் வாழ வேண்டும் என்பதுதான் ஒன்றனன். இப்போ இரண்டனன், நின்றனன் இரண்டு. இப்போ என்ன, இன்னலை இனிமையாக்கும் தத்துவம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தத்துவம் தெரியும் போது, இன்னலை இனிமையாக்கும் போது அங்கே ஒற்றுமை வந்து விடுகிறது, இனிமையாக்கும் தத்துவம் வந்து விடுகிறது என்று சொல்லுகிறது இரண்டாவது வரி. மூன்றாவது வரி, நின்றனன் மூன்று. இப்போ எதுவுமே கொடுக்கல் வாங்கல் சமன்படுத்தும் நிலை வரும்போது அங்கு அன்பு பெறுகிறது. கொடுக்கல் வாங்கல் சமன் மதிப்பு அன்பு இல்லாத போது அங்கே பகை வருகிறது. புரியுதுங்களா? இது நின்றனன் மூன்றில் நான் குணம்தான். இப்போ நமக்கு 4 வகைகளில் இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் என்னவாகிறார், எஞ்ஞானர், எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் விஞ்ஞானர்களாக வாழ்கிறார்கள். அதுக்காக தனக்கென்று ஒரு கொள்கையை இல்லறத்தில் கொள்கையை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் மெய்ஞானர்களாக வாடும் தன்மை கிடைக்கிறது. எனவே
நான்கு உணர்ந்தான் அப்படிங்கிறார். இந்த இந்த ஐந்தின நின்று ஐந்தனை வென்றனன் என்றால் இப்ப நம்ம மெய் வாய்க்கண் மூக்கு செவி என்ற அந்த 5 புலன் உறுப்புகளையும் பாருங்க, வெப்பத்தால் வேக வைத்தால் கேளுங்க, உடற்பயிற்சி வெப்பத்தால் வேக வைக்கும் போது உள்ளுறுப்பான கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் எல்லாம் சரியாகி அந்த நுரையீரல், இருதயம், சிறுநீரகம் என்ற 5 உறுப்புகளும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்கிற வல்லமையை பெறுகிறது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எனவே 5 வென்றனன், 6 விரிந்தனன். இப்போ ஆசை, கோபம், ஏக்கம், தேக்கம், சோம்பல், பொறுமை இந்த பண்புகளை என்னன்னா கொள்கை, பொறுமை, உழைப்பு, அது உழைப்புக்கு அடுத்ததாக கால கணக்கீடு செயல், அப்புறம் என்ன வேணும், கால கணக்கீடு செயல் வரும்போது நன்னெறி செல்வ நிர்வாகம் அமையும் போது இங்கே ஒற்றுமை நிலவுகிறது என்று சொல்லுகிறார். 6 விரிந்தனர். எழும்பர் சென்றனன். பாருங்க, மனிதர்கள் 7 வகைகளில் இருக்கிறார்கள். மாலங்கன், இந்திரன், சோமன், அப்புறம் பிரம்மன், இங்கு உருத்திரன், காலங்கி, கஞ்ச மலையமான் என்று இவரே திருமூலரே அந்த 7 வகையான மனிதர்களை பிரிக்கிறார். இப்போ இயமம், இப்போ வந்து தன்னிலை தான் உணர்ந்துட்டு என்றால் 8 வகை. இயமம், நியமம், இந்நில ஆதனம், நயமுறு, பிராணாயாமம், பிரத்தியாகாரம், தியானம், தவம், சமாதி என்ற 8 நிலைகளில் வாழ்ந்தால் இல்லறம் என்பது நல்லறமாக வாழ்வதற்கு வழி சொல்லுகிறது இந்த மந்திரம் என சொல்லி நன்றி உடன்படுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை ஈண்டெடுத்த என் பெற்றோர் தாய் தந்தையாருக்கும், என்னை பேச வைத்த மூக்காஞ்சி இளைஞர் பேரைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் என் கருத்துக்களை உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையில வந்துங்க மொத்தம் 8 வகை இது இருக்குங்க. அந்த 8 வகையை நம்ம வந்து நிச்சயமா நம்ம வந்து அதை கடைபிடிச்சா நிச்சயமா நம்ம வாழ்க்கைய மனத்தெளிவு வரும். முதல்ல என்ன தெரியுங்களா, மனக்குழப்பம். இந்த மனக்குழப்பம் என்பதுங்க அது ஒரு நோய் மாதிரிங்க. நீ இப்போ அது வந்து வாழ விடாது, சாக விடாது. அதுக்கு அது வந்து நீ வெளியே என்ன தெரியுங்களா, நீங்க மனசு போட்டு குழப்பாதீங்க. இந்த உலகத்துல வந்துங்க எல்லாரும் எதையும் சாதிச்சு கிடையாது. சாதிக்கணும்னா அவங்க ஒண்ணுங்க மனக்குழப்பம் இல்லாம இருக்கும். ஒருத்தர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு நினைக்காதீங்க, அவங்க அப்படி இருக்குதுங்க. உங்களுக்கு தனி பாதிப்பை நீங்க செல்லுங்க. அப்போ வந்து நீங்க வந்து எதுவுமே நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியும். அதான் மனக்கோத்தம் தூங்க கூடாதுங்க. அது அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே நீங்க அதை யோசனை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை அமைச்சு நீங்க அந்த பாதையில் சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பின்னால எத்தனை பேர் வருவாங்க. இந்த மனக்குழப்பம், அதாவது அடுத்தது தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தீங்களா, அதான் அப்படிதாங்க. தயவுசெய்து மனதில் தாழ்வு மனப்பான்மை வைக்காதீங்க. ஏன் நீங்க எதுக்கு தாழ்வு மனம் போடுறீங்க? யாரும் வந்து பிறந்ததுலேருந்து யாரும் சாதிச்சிருக்க கிடையாது. யாருமே பயிற்சி எடுத்துல சாதிச்சிருக்காங்க. அதாவது மனசுக்கு வந்து தாழ்வு என்னைக்கு நீங்க வரக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை எப்படி இருந்தீங்களா, அது நம்மள அப்படிதான். யாருமே நீங்க தாழ்வு மனப்பான்மை இழக்க முடியாது. நீங்க வந்து பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணா வெற்றி பெறுங்க. தாழ்வு நீங்க என்னைக்கு நீங்க எதையுமே நீங்க எந்த ஒரு வெற்றி கூட அடைய முடியாது. தாழ்வு மனப்பான்மை. அடுத்ததுங்க பயம். அப்படித்தாங்க, இந்த பையங்களை வந்து சொல்லுவாங்க, உழைப்புக்கு பயந்தா வாழ முடியாது, வீட்டுக்கு பயந்து தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு பயந்துக்கிறீங்க? நீங்க வந்துங்க சாதிக்க பிறந்தவர்கள். நீ பயத்தை நீங்க போட்டீங்க, பயத்தினா நீங்க ஒரு எதிராக நின்று போயிடும். அதனால நீங்க வந்து பயம் இல்லாம துணிவா செய்யுங்க. அடுத்தது வந்து நம்பிக்கை. நீங்க வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலுங்க நீங்க முதல்ல நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இருந்தீங்களா உங்களை வந்து கொஞ்சம் கூட தொழிலாக கொண்டு போகும். நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க எந்த ஒரு கடினமான உழைப்பு இருந்தாலும் சரி, கடினமான ஒரு வேலை இருந்தாலும் சரிங்க, நம்பிக்கை இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த செயல்கள் ரொம்ப உங்களுக்கு எளிமையா இருக்கும். இது ஒரு நம்பிக்கை. அடுத்து வந்து பயிற்சி இருக்குதுங்களா, பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நீங்க எதையும் சாதிக்கலாம். முதல்ல வந்து பயிற்சி முக்கியம். ஒருத்தர் இந்த உலகத்துல எவ்வளவோ கிண்ண சேக்கடை முடிச்சவங்களா வந்துங்க முறையான பயிற்சியெல்லாம் சாதிக்கலாம். அதனால நீங்க வந்துங்க
அவர் அப்படி போயிட்டு இப்படி நினைக்காதீங்க. அவர் பயிற்சி நல்லது இல்லை சார். அவர் ஏன் நம்ம நண்பர், அவர் நல்ல சத்து. அவர் நீங்க அவர் கொடுத்தீங்கம்மா அவர் நீங்க வாழணும். அதுக்கு முன்னாடி போயிட்டு அப்படி போய் நீங்க மனசுல என்னைக்கு இதை வைக்காதீங்க. யாருமே சாட்சி முதல்ல கை விடுங்க சார். நீங்க பின்பற்ற வழி எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க தாராளமா இருக்கலாம். அது சாட்சிங்க வந்து வருங்க நீங்க சொல்லலாம். நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டாங்க. அடுத்தது சார் முயற்சி தான். முயற்சி அப்படிதான். முயற்சி தான் நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது. முயற்சியா முக்கியங்க. விடாமுயற்சி ஒன்று பார்த்தீங்களா? நீங்க வந்து ஒரு கவிஞர் ஆகணும்னா முதல்ல முயற்சி எடுத்துக்கணும். அது முயற்சிகள் பின்பற்ற வழிகள் என்ன? வழிகள் சார் புக்கு படிங்க. அந்த கதை நுணுக்கத்தை தெரியுங்க. அடிப்படை என்ன? ஒரு ஒரு வீடு கட்டணும்னா அது வந்து நல்லா இதா இருக்கணும்னா அது வந்து 3 ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வரலாம் அடிப்படை. அதே நீங்க கவிஞர் ஆகலாம். அவர் கூட நம்ம என்ன அது அடையிறதுக்கு என்னென்ன தகுதி இல்லை நீங்க அதுவே ஒழுங்கா வந்து கடைபிடிச்சீங்க நிச்சயம் நீங்க ஒரு கவிஞன் ஆகலாம். அடுத்தது சார் பொறாமை சொல்லிட்டுங்க. இந்த பாருங்க, இந்த மனக்குழப்பம், தாழ்வு மனப்பான்மை, பயம், நம்பிக்கை, பயிற்சி, விடாமுயற்சி, பொறாமை இது எல்லாம் இருந்தா நிச்சயமா நீ எதை இருந்தால் நிச்சயமா அடையலாம். தயவு செய்து பொறாம வந்து என்னைக்கு வைக்காதீங்க. பொறாம வந்துங்க அது ஒரு புற்றுநோய் மாதிரி. அந்த பொறாமைங்க ஒரு புற்றுநோய் நம்ம அடிச்சிருங்க. யார் சத்தம் தெரியுங்க அவனுக்கு கொடுத்து நான் கை கொடுத்து மிக சிறப்புன்னு சொல்லுங்க. அவர் சொன்னாலும் உங்க மனம் அவ்வளவு தூய்மையா இருக்கு.